செய்தியாளர் சுபாஷ் தற்போது தேமுதிக அலுவலகத்தில் இருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்கலாம். சுபாஷ், நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த அதிருப்தியாளர்களை கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதா அறிவிப்பு வெளியாயிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அங்க நிலவரம் எப்படி இருக்கு, அதை பத்தி விரிவா சொல்லுங்க. அதாவது செய்தியாளர்களை சந்தித்தது முதல் சந்திரகுமார் செய்தியாளர்களை சந்தித்த முதல் தேமுதிகவுடைய கட்சி தலைமை அலுவலகமான கோயம்பேட்டில தொடர்ச்சியாக நிர்வாகிகள் வந்த வண்ணம் இருந்தனர். அது மட்டுமில்லாமல் சந்திரகுமார் மற்றும் மற்ற எம்எல்ஏக்களுடைய பேட்டிகளுக்கு தொடர்ச்சியாக இங்கு எதிர்ப்புகளை தெரிவித்ததோடு கடுமையாக அவர்களை சாடியும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தற்போது தேமுதிக கட்சி அலுவலகத்தை பொறுத்தவரை பல்வேறு நிர்வாகிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அலகாபுரம் மோகன்ராஜ் அவர்கள் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர், அதே போன்று எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில இளைஞர் அணியுடைய துணை செயலாளருமான நல்லதம்பி அவரும் வந்து உள்ளார். அதே போன்று செந்தாமரை கண்ணன் மற்றும் வர்த்தக அணியினுடைய ட்ரிபிள் சந்திரன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் தொடர்ச்சியாக, அதாவது இந்த சந்திரகுமாரின் செய்தியாளர் சந்திப்புக்கு அதிருப்தி தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை தேமுதிகவுடைய கட்சி தலைமை அலுவலகத்தில் 18 சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கிறது. தற்போது இந்த அதிருப்தியாளர்கள் மீது கட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. கடந்த முறை அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் இருந்தபோதும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத கட்சி தலைமையானது தற்போது இவர்கள் அறிவித்த போர்க்குடி தூக்கிய சில மணி நேரங்களிலே அவர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கிறது. கட்சியின் அறிவிப்பு வெளிவந்த உடனே இங்கு கட்சியில் நிர்வாகிகள் வந்து தற்போது குழுமிருக்க நிர்வாகிகள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தொடர்ச்சியாக கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடன் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் வடசென்னை மாவட்டத்துடைய பொறுப்பாளருமாக நல்லதம்பி நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். அதாவது கட்சி நிர்வாகிகள் எடுத்த முடிவு, அதாவது செய்தியாளர் சந்தித்தார். இவர் அந்த சந்திப்புல உள்நோக்கம் இருக்கிறதா? குறிப்பாக அவர்களுடைய காரணம் நியாயமானதா நினைக்கிறீங்களா? நிச்சயமா இதுல உள்நோக்கம் இருக்குது சார். அவங்க எங்களுடைய கேப்டனால் உருவாக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தான், கேப்டனால் உருவாக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் தான். நாங்கள் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் நேற்றைக்கு முன்தினம் கடந்த 2ஆம் தேதி வரை எங்களுடைய தலைவருடைய அருகிலே இருந்த சந்திரகுமார் அவர்கள் அன்றைக்கு தலைவர் எடுத்த முடிவை சரி என்று சொன்னவர் தான் சந்திரகுமார். அதே நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற எங்கள் அந்நியார் பேசிய தேமுதிகவுடைய தேர்தல் வாக்குறுதி விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசுறப்போ அருகில உட்காந்து அங்க வேட்பாளரா தலைவர் நம்மளை அறிவிப்பார் என்று தெரிஞ்சுதான் அவர் அங்க போய் பக்கத்தில் உட்கார்ந்தாரு. அங்கேயும் பேசினாரு. அப்ப தலைமை முடிவை ஏற்றுக்கின்னு தான் அவர் நேற்றைக்கு வரணும் செயல்பட்டாரு. இன்றைய தினத்தில் தேமுதிகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக அவர்களும் மாவட்ட செயலாளர்களும் சேர்ந்து திமுகவினுடைய தூண்டுதல் பேர்ல தான் இந்த செயலில் இன்னைக்கு ஈடுபட்டுக்கிறாங்க. திமுக நாங்க எந்த யாரையும் கூப்பிடல, அவர்களாக தான் கட்சியில வந்து கொடுக்கிறார்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தற்போது 2 மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க. தற்போது 10 மாவட்ட செயலாளர்கள் வந்திருக்காங்க. தொடர்ச்சியாக தேமுதிகவில் மாவட்ட செயலாளர்கள் வந்த வண்ணம் இருப்பதால இது தேமுதிகவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா? தேர்தல் சமயத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும் என்று நினைக்கிறீங்களா? தேமுதிகவில் பெரிய பொறுப்பு யாருன்னு சொன்னா தேமுதிகவுடைய தொண்டர். அதுக்கு அடுத்த பெரிய பொறுப்பு எதுன்னு சொன்னா கழக தலைவர் கேப்டன் மட்டும்தான். இடையில இருக்கிற நானோ அல்லது சந்திரகுமாரோ இந்த கட்சியில பெரியவர் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சியினுடைய முக்கியமான விஷயங்களில விவகாரங்களிலும் சரி, எந்த ஒரு செய்திகளிலும் சந்திரகுமார் தான் உண்மையான பல வகைகளை தலையிட்டு செய்திகளை சொல்லுவது வழக்கம். அந்த வகையில் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளராக முக்கியமாக விளங்கியவரே இப்படி திமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று விஜயகாந்த் சொல்லியதாகவும் விஜயகாந்த் விரும்பிய தொடர்ச்சியாக தொண்டர்களுடைய கருத்துக்களை ஏற்காமதான் தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுத்திருப்பதாக ஒரு செய்தியாளர் சொல்லியிருக்காரு. இல்ல சார், ஒரே ஒரு கருத்தை சொல்றேன். அதாவது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்யூனிஸ்டுடைய பெரிய தலைவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கருத்தை அதாவது கேப்டன் விஜயகாந்த் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தோன்றிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொன்னாங்க. ஆனா அந்த கட்சியே எங்க தலைவரை முதல்வராக ஏத்துக்கிறப்போ நாங்க ஏத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? திமுக தலைவரை எத்தனை மாவட்ட செயலாளரை மதிமுகவில் இருந்து இழுத்தாலும், ஆனா திமுக தலைவர் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறது தான் வைகோ. அவரே எங்க தலைவரை முதல்வர் வேட்பாளரை ஏத்துக்கினப்ப இந்த தொண்டர்கள் ஏன் ஏத்துக்க மாட்டாங்க சொல்லுங்க. அதான் எங்களுடைய கருத்து. இன்னைக்கு மக்கள் நல கூட்டணி தேமுதிகவும் சேர்ந்து முதல்வர் வேட்பாளர் கேப்டன் அறிவிச்சிருக்காங்க. நாங்க நேற்றைய தினம் ரசிகர் மன்றமாக இருக்கிற காலகட்டத்திலேயே சுவர் விளம்பரங்கள் எழுதினோம், பத்திரிகைகளில் போட்டோம். நாளைய முதல்வர், வருங்கால முதல்வர், அது எங்களுக்கு இன்னைக்கு நிரூபணமாக போகுது. எங்களுடைய தலைவர் முதல்வர் ஆக போறாங்க. அது இவங்களுக்கு பொறுக்கல, இவங்க எதிர்பார்த்தது கிடைக்கலன்றதால இவங்க வெளியே போய் மற்ற கட்சிகளுடைய
தூண்டுதல் பேர்ல சுயநலவாதிகளா இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. தொடர்ச்சியாக திமுக கூட்டணி அமைப்போம் என்ற உறுதிப்பாட்டில் தான் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான டிக்கெட் வாங்குவதற்காக பணத்தை கொடுத்ததாகவும் அந்த பேரில் தான் பல பேர் பணம் கட்டியதாகவும் அவர் சொல்கிறார்கள். அதே போன்று வெளியே வரக்கூடிய மாற்றங்களும் அதே கருத்தை வைத்திருக்காங்க. இது உண்மையாக பணம் கட்டுறது எல்லா அதாவது வேட்பாளரா போட்டியிட விருப்பம் தெரிவிச்சவர்கள் பணம் கட்டுறது உண்மை. கேப்டன் எந்த முடிவு எடுத்தாலும் நாங்க வேட்பாளரா ஏற்றுக்கிறோம் சொல்லிட்டு பணம் கட்டினாங்க. இதுக்கு நேற்று வரணும், நேற்று சொல்றது கூட தவறு. காலையில சந்திரகுமார் பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னேற வரலாம் அவரே பல பேரை போன் பண்ணி பணம் கட்டுன்னு சொன்னவர் தான் இந்த சந்திரகுமார். அவர் கடிதம் கொடுத்ததாக அந்த கடிதத்துக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படல, கடைசியாக இறுதியாக தான் நாங்க சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்காரு. எந்த கடிதமும் எங்க தலைவர்கிட்ட கொடுக்கல. பக்கத்திலேயே இந்த தலைவரை நீங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்பாடுறோம்னு சொன்னவர் தான் இந்த சந்திரகுமார். தொடர்ச்சியாக தேமுதிக நிர்வாகிகள் தொடர்ச்சியாக அதாவது அதிருப்தியாளர்களாக செயல்படக்கூடிய சந்திரகுமார் அவர்களை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு அவர்களை நீக்கியது சரி என்றும் கருத்தை சொல்கிறார்கள். நாளை தேமுதிக கட்சி அலுவலகத்தில் கூட்டமும் நடைபெற இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களும் மாநில நிர்வாகிகளும் கலந்து கொள்கிறார்கள்.